இது எங்கள் மாடி தோட்டம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தை இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவரை கொடி வகை செடிகளில் அந்த கீழே இருக்கிற அத்தனை இலை கிளை இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 அருமையான ஒரு சீதோஷ நிலைமை நம்ம ஊரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகுது நான் மேலே ஜாரா கார்டனுக்கு வந்து. வேலை ஒரு பக்கம் வேலை அதிகம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டெய்லியும் மழை வந்ததுனால தண்ணி ஊற்றுற வேலை எதுவுமே இல்லை. அதனால் நான் வந்து 4 நாள் ஆகுது மேலே. இன்றைக்கி தான் மேலே வரேன். சும்மா ஒரு தடவை இடையில வந்து பார்த்துட்டு போனேன். ஆனால் எந்த ஜாரா கார்டனில் எந்த வேலையுமே செய்யலை ஒரு 4 நாளாக. மழை டெய்லியும் மழை சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால எப்படி இருக்குது பாருங்கள். அந்த இலையில் மழை நீர் எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இலையில வந்து தண்ணி எப்படி ஒட்டி பாருங்க, எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாகவுமே மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பெருசாக நம்ம மாடி தோட்டத்தை வந்து பராமரிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏதோ நம்ம மருந்து அந்த மாதிரி ஏதோ ஊட்டச்சத்து சாப்பாடு, செடிங்களுக்கு சாப்பாடு அது இதுன்னு கொடுக்குற இது மட்டும் நம்ம மேலே வந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவாகவே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் செடிங்களுக்கு பராமரிக்கிற வேலை வந்து அதிகம் இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கீழே இருக்கிறதுங்க பூராவுமே நம்ம கட் பண்ணி விடணுங்க. இது வந்து வேஸ்ட்டு, அதாவது தேவையில்லை. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா செடியோட சத்துங்களை பூராவுமே அது அதிகமாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பூச்சிகளும் செடிங்களில், இந்த கொடி வகை செடிங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த கீழே இருந்தால் அதிகமாக வந்து அது பரவி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? அதனால் இந்த சாறு பூச்சி, இந்த இந்த மாதிரி என்னென்ன செடிங்களில் வரக்கூடிய பூச்சிகள் இருக்கோ, எறும்பு, இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள், எறும்பு இந்த மாதிரி இது எதாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த கீழே வந்து ஒரு 4 இதை வந்து கட் பண்ணி விடணும் பாருங்கள். இது வந்து முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். இதை கட் பண்ணி விடும்போது புது புது கிளைகள் வந்து காய்கள் வந்து அதிகமாக வரும். அதனால் என்ன பண்ணால் கொடி வகைங்களில் நம்ம கட் பண்ணி விடலன்னா பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சிரும். காஞ்சு செடியோட சத்துங்களை பூரா இது கொஞ்சம் கொஞ்சம் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சாறு உறிஞ்சிற பூச்சி, அப்புறம் வந்து இலைப்பேன், அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பூச்சித்துறைகள் வர ஆரம்பிக்கும். அதனால கீழே வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க, செடி நல்லா வளரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.